ஸ்ரீ சக்கரம் பக்தி மெய்யன்பர்கள் நேயர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமிர்தம். மீண்டும் மீண்டும் நாம் சந்தித்து அளவலாவி பேசி வருவது குறித்து எனக்கு பேரானந்தம், உங்களுக்கு பரமானந்தம். ஆக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது ஒரு சின்ன தாய்க்கும் மகனுக்கும் இருக்கின்ற ஒரு நிலை. தாய் மகனை எப்படி தடுத்தாட்கொண்டால், எப்படி வழிகாட்டினாள் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். ஒரு ஊரில் தேவகி என்கின்ற ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்தவர், எந்நேரமும் நெற்றியில் சிவனுடைய திருநூறு, விபூதி, குங்குமம் அனைத்தும் வைத்திருப்பார்கள். அவருக்கு இளம் வயதிலேயே கணவன் சிவனடி சேர்ந்து விட்ட காரணத்தினால் சிவனை எண்ணி எண்ணி வருந்தி அழுது கொண்டிருப்பாள். தெய்வமே, எனக்கு ஏன் இந்த நிலை என்று வருத்தப்படுவார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இவருக்கு ஒரே ஒரு மகன், 5 வயது மகன். அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்து வருவார்கள். தந்தை இல்லாத பிள்ளை, செல்லம் கொடுத்து அதிக அளவிலே இவனை உற்சாகப்படுத்தி அந்த தாய் வளர்த்து வருவாள். ஆனாலும் பிள்ளையார் பிடித்தால் குரங்காக மாறுகின்ற பிள்ளையார் பிடித்தால் குரங்காக மாறுகின்ற நிலை போல அளவு கழிந்த செல்லமே இவனை முரட்டுத்தனத்திற்கும் போக்கிரித்தனத்திற்கும் துஷ்டத்தனத்திற்கும் ஆளாக்கி வைத்து விட்டது. ஒரு தருணத்தில் வாலிப பருவம் வரும் வரையில் ஊரில் எல்லா தீய பழக்கமும், எல்லா விதமான போக்கிரித்தனமும், துஷ்டர்கள் சவகாசமும் இவனிடம் நிறைந்து வந்து இருந்தன. ஏன் மகனை இப்படி செய்கிறாய் என்று கேட்டால் தாயை கூட அடித்து விடுவான். தாயினிடம் இப்படி அளவு கடந்த பாசம் இருந்தாலும் தாண்டோனித்தனமாக வாழ்ந்து வந்த காரணத்தினால் எதற்கும் கட்டுப்படாத நிலையில் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த தாய் எத்தனை சொல்லியும் இவன் திருந்தவில்லை, வருந்தவில்லை, மனம் மாறவில்லை. எனவே தாய் இறக்கின்ற தருவாயில் இருக்கும்போது தன் மகன் இப்படி இருக்கிறானே என்று வருத்தமுற்று வேறு என்ன செய்ய முடியும், அழத்தான் முடியும். அப்படி அழுது சிவனை வேண்டுகிறாள். அந்த இறக்கும் தருவாயில் மகனை ஊர் மக்கள் கூடியிருக்கிறார்கள். மகன் மட்டும் அங்கே இல்லை. அது எத்தனை பேருக்கு அது ஒரு பாவ சாப விமோசனமோ என்னவோ தெரியவில்லை. வீட்டில் மூதாதையர்கள் பெரியவர்கள் இருக்கும் தருவாயில் அங்கு அந்த வீட்டில் யாரோ ஒருவர் இல்லாமல் போய்விடுவார்கள். முக்கியமாக குறிப்பாக இரத்த சம்பந்தம் உடையவரே இல்லாது போய்விடுவார்கள். அதுபோன்று இவன் இருக்கின்ற நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சி உறவினர்கள் மற்றும் பலரும் நாலா திசையும் சென்று மகனை அழைத்து வருவார்கள். உன் அம்மா போடுறாங்கடா, இந்த நேரத்தில் அம்மா பக்கத்து இருடா அப்படின்னு நின்று அவனுக்கு புத்திமதி கூறி அழைத்து வருவார்கள். அழைத்து வந்த பிறகு இவள் எழுந்து அமரும் நிலையும் இல்லை. தாயின் உடல் அருகே இவன் சென்று அமர்கிறான். தாய் இரு கரத்தையும் பற்றி கொண்டு, மகனே மகனே, இதுவரையே நான் சொன்னதை நீ கேட்கவில்லை, இது ஒரு முறையாவது கேள், நான் மரணம் தருவாயில் இருக்கிறேன், என் உயிர் பிரிகிறது, என் பேச்சை கேள் மகனே. சரி, என்ன சொல்லுமா? சித்திரகுப்தாய நமக, சொல்லு சொல்லு, சித்திரகுப்தாய நமக. இதை எந்த நேரமும் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இமை பொழுது வீணாக்காமல், இமைக்க எப்படி மறக்காதோ, சுவாசம் தன்னுடைய சுவாசத்தை எடுத்துக்கொள்ள எப்படி மறக்காதோ, அதே போன்று சித்திரகுப்தாய நமக, சித்திரகுப்தாய நமக அப்படி சொல்லிக்கொண்டே இரு. சரி தாயே. சொல்லி முடித்தவுடன் தாய் சிவனடி சென்று அடைந்து விட்டார்கள். இந்த மகன் மட்டும் தாயிற் தலையில் ஏற்றுக்கொண்டு, சிரம் ஏற்றுக்கொண்டு, எப்பொழுது பார்த்தாலும் ஓம் சித்திரகுப்தாய நமக, ஓம் சித்திரகுப்தாய நமக, ஓம் சித்திரகுப்தாய நமக, ஓம் சித்திரகுப்தாய நமக இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். எதிரில் யார் வந்தாலும் அவர்களிடம் தேவையான உரையாடலை முடித்துவிட்டு ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் இப்படியே சொல்வார். அவனுக்கும் போனா போகிறது. யாரோ ஒரு பெண் கொடுத்தார், அவனுக்கும் ஒரு வாரிசு வந்தது. இருந்தாலும் ஓம் சித்திரகுப்தாய நமகவும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பான். அந்த சித்திரகுப்தாய நமக சொல்லும்போது அவங்ககிட்ட இருக்கின்ற அந்த துஷ்ட குணங்கள், துன்மார்க்கங்கள் எல்லாம் மறைந்து விட்டுனா ஓம் சித்திரகுப்தாய நமக, ஓம் சித்திரகுப்தாய நமக, ஓம் சித்திரகுப்தாய நமக இப்படியே அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். இப்போ அந்த வார்த்தை, அந்த ஒளி ஒடியுமான வார்த்தைகள் அப்படியே காற்றில் தவழ்ந்து 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 அப்படியே சென்று மேலுலகத்தில் இருக்கின்ற சித்திரகுப்தனை யாரோ முதுகில் சுரண்டுவது போலும் புரண்டுவது போலும் இந்த ஒளி அவருடைய காதுக்கு சென்றடைகிறது. யார் இவன், எப்போ பார்த்தாலும் சித்திரகுப்தாய நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேன்றான், தூங்க விட மாட்டான், எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்னு, யார் இவன், எப்போ பார்த்தாலும் இந்த சித்திரகுப்தாய நமக இந்த வார்த்தைகள் நம்ம காலில் வந்துக்கிட்டே இருக்க.
இப்படி பார்த்துட்டே இருப்பேன். சரி போய் யார் யாருன்னு இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஒளி வந்துக்கிட்டே சித்திரகுப்தா நமக்கு சரி என்ன செய்வார், இவனுடைய பாவ கணக்கு என்ன புண்ணிய கணக்கு என்ன இவனுடைய குறிப்பேடு எடுத்து சரிபார்க்கிறார். சரிபார்க்கும்பொழுது இந்த இந்த நரனுடைய வரவு செலவு கணக்கில் பாவங்கள் தான் நிறைந்திருக்கின்றன, புண்ணியம் ஏதுமே இல்லை. சொல்லிக்கொள்வதாக வேண்டுமென்றால் கூட ஒரு புண்ணியம் கூட இல்லையே. இருந்தாலும் இவன் தொடர்ந்து நம்ம சித்திரகுப்தாய நமக சித்திரகுப்தாய நமக என்ன சேர்த்து இவனை சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், இவன் கனவுல வர்றார். சித்திரகுப்தாய் தூக்கத்தில் கூட, அதாவது உறக்கத்தில் கூட உதடுகள் ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திரகுப்தாய நமக இப்படி முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவன் கனவில் சென்று, டே மகனே கண் விழிக்கிறான். ஐயா யார் வந்திருப்பது, நீ எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பாயே சித்திரகுப்தன். நான் தான் சித்திரகுப்தன். என்ன மகனே எப்படி இருக்கிறாய்? அப்பா சொல்லுங்கள், தந்தையார் சொல்லுங்கள், எனக்கு தந்தை என்று யாரும் இல்லை, அப்பா சொல்லுங்கள் என்றான். உன்னுடைய பாவ கணக்கு தான் மிகுதியாக இருக்கிறது, புண்ணிய கணக்கு எதுவுமே இல்லை. ஆகவே உன்னை அழைத்து செல்ல யம தூதுவர்கள் வருவார்கள். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது, அதற்குள் நீ ஏதாவது செய்தாக வேண்டும். நான் சொல்வது போல் நீ நடந்து கொள். சரி தந்தை, உன்னுடைய நிலத்தில் ஒரு கிணறு வெட்டு, தோண்டு. உன்னால் முடிந்தளவு சின்னதாக கிணறு வெட்டு, தோண்டிக்கிட்டே இரு, தண்ணீர் வர வரைக்கும் தோண்டு. அப்படி அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. உன்னை யம தூதர்கள் மேல் உலகத்துக்கு அழைத்து வரும்பொழுது யமன் உன்னிடம் கேட்பார். என்ன கேட்பார்? டே நரனே, உன்னிடம் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, புண்ணியங்களே இல்லை, நீ நரகத்திற்கு செல்ல வேண்டும். எப்படியோ ஒரு புண்ணியத்தை நான் கணக்கில் கொண்டு வந்து விடுகிறேன். அப்பொழுது மறுபடியும் கேட்பார், நரகத்துக்கு போறியா புண்ணியத்துக்கு போறியா? நான் முதல்ல நரகத்துக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் இப்போ சொர்க்கத்துக்கு முதல் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு அப்புறம் நரகத்துக்கு வரேன்னு சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரி. கண் விழிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே இருக்காது. உடனே சாமி கிணறோடு சொன்னார் என்கிட்ட, கடப்பார் மட்டும் மேலே தூக்கிட்டு ஓட்ட முன்னாடியுமா போவான். தனக்கு மரணம் வரக்கூடிய நாள் தெரிந்து விட்டது அல்லவா, இரவும் பகலுமாக கூட எண்ணாமல் 2 நாட்கள் தானே இருக்கிறது. உன் ஒருவனே சென்று தன்னுடைய நிலத்தில் ஓங்கி ஓங்கி வெட்டி வெட்டி ஒரு கிணற்றை சிறியதாக உருவாக்குகிறான். எல்லோரும் எங்கேயும் காணவில்லை, எல்லாம் நிலத்தில் ஏன்டா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ போய் கிணறு வெட்டுற, விவசாயம் பண்ண போறியா? யாருக்கும் அந்த பதிலும் சொல்லலை. அந்த பேசுகின்ற தருணம் கூட தன்னுடைய வாழ்நாளின் எண்ணிக்கையில் நிமிடங்களை குறைத்து விடுமே என்று யாரும் பேச நோண்டுகிறான். ஓங்கி ஒரு குத்தும் பொழுது ஒரு பாறை நெகிழ்ந்து சிறு தண்ணீர் கசி ஆரம்பிக்கிறது. அப்படியே சாய்ந்து விடுகிறான். சித்திரகுப்தாய நமகன்னு சொல்லி சாய்ந்து விடுகிறான். இவன் உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த கடப்பாறை பட்டு நெகிழ்ந்து மகிழ்ந்து விலகிய பாறையில் இருந்து நீர் கசிவு சற்றாக வந்து கொண்டிருக்கிறது. மேலே அந்த ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருப்பது. ஒரு ஆடு அதை தன்னுடைய நாக்கால் அந்த தண்ணீரை நக்கி சுவைக்கிறது. இது நக்கி சுவைக்க பின்னால் ஒவ்வொரு ஆடாக அந்த தண்ணீரை குடிக்கிறது. அந்த நாக்கு பட்டு அந்த துவாரம் பெரிதாகி தண்ணீர் வேகமாக பீச்சடித்து தண்ணீர் மேலெழும்பி வருகிறது. பாதாளம் மேலே வர ஆரம்பித்து விட்டால் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடு மாடுகள் எல்லாம் அந்த நீரை சுவைக்கின்றன. ஆக யம தூதர்கள் இவனை அழைத்து சென்றவர்கள் யம பிரபுவின் நிற்க வைக்கிறார்கள். யம பிரபுவின் முன்னால் நிற்க வைக்கிறார்கள். சித்திரகுப்தா, சாமி வந்தேன், இந்த நரனுடைய கணக்கை படிக்கிறேன், இவனுடைய பாவங்கள் தான் மிகுதியாக இருக்கின்றன. அப்படியா? புண்ணியம் என்ன செய்திருக்கனா? இருங்க பார்க்குறேன். இன்னும் ஒவ்வொரு ஏடா பிரித்து அப்படி தள்ளி பார்க்குறேன். சாமி இருக்குது. இவர் இறக்கும் தருவாயில் ஒரு சின்ன கிணறு வெட்டினார். அதில் கொஞ்சம் தண்ணி வந்தது. ஒரு ஆடு கொஞ்சம் குடித்தது, அப்புறம் மாடு குடித்தது, அப்புறம் உயிர் போயிடுச்சு. இங்கே சேர்ந்துருக்கார். சரி நீ போ. டே நரனே, இங்கே வா. சாமி, உன் பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்து படித்தாச்சு. உனக்கு நரகம்தான் அதிகமாக இருக்குது, சொர்க்கம் கொஞ்சம்தான் இருக்குது. நரகத்துக்கு போறியா சொர்க்கத்துக்கு போறியா? சாமி, நான் முதல் நான் நரகத்துக்கு ஏன் போகணும்?
கொஞ்சோண்டு சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு நீங்கள் சொன்ன உடனே நரகத்துக்கு வந்துடுற சாமி, நான் மாட்டேனாலும் நீங்கள் விட போகிறதில்ல, சரி அப்படியே ஆகட்டும் இன்னிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த சொர்க்கத்தில் உட்கார வச்சுட்டு வந்துடுறாங்க யம தூதர்கள். அங்கே கீழே வெட்டின கிணத்துல தான் தண்ணி சொந்துனே இருக்குது. நாடு மாடுகள் குடிச்சது போக மனுஷாலும் அதை அள்ளி பருகி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கும் மற்றதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போது பாவ கணக்கு அங்கேயே நிற்கிது, புண்ணிய கணக்கு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கு. ஆக அவன் நிரந்தரமாக சொர்க்கவாசியாக மாறி விடுகிறான் என்பதுதான் இந்த கருத்தினுடைய சாராம்சம். மேலும் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்ற கருத்துக்கு ஒப்ப அவன் தாயின் பேச்சை கேட்டு அந்த கடைசி நிமிடத்தில் தாயின் பேச்சை கேட்டு வந்ததால் சொர்க்கம் அவனுக்கு சித்தித்தது என்று கூறி இந்த உரைக்கு உங்கள் அனுமதியோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஸ்ரீ சக்கரம் பக்தி மெய்யன்ப நேயர்கள் குற்றம் குறைகளை பொறுத்து இதனுடைய உட்கருத்து, நான் பேசுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் வருகின்ற உட்கருத்தை சுவாசித்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்குமாறு உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். சரவணாமிர்தம் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.